நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது மட்டும் நடந்திருந்தா கப்பே எங்களுக்கு தான். இதுதான் தோல்விக்கு காரணம்னு தோல்விக்கு பிறகு வேதனையோட நியூசிலாந்து கேப்டன் சாட்னர் பேசியிருக்காரு. மிச்சல் சாட்னர் தோல்விக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்தியா விசஸ் நியூசிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான சாம்பியன் டிராஃபி ஃபைனல் மேட்ச்சில் நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிராக ஃபைனலில் தோற்று ரன்னர்-அப் ஆயிருக்காங்க. இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன் டிராஃபி தொடர ஜெயிச்சு சாதனை படிச்சிருக்காங்க. தோல்விக்கு பிறகு பேசிய மிச்சல் சாட்னர், இந்த தொடர் முழுவதும் எங்களுக்கு பல சவால்கள் அளிக்கப்பட்டது. அது ஒரு அணியாக இணைந்து நாங்கள் எதிர்கொண்டோம். இன்றுமே எங்களுக்கு பல சவால்கள் இருந்துச்சு. ஒரு அணியாக நாங்கள் சவாலை எதிர்கொண்டோம், ஜெயிக்க போரானோம். ஆனால் நாங்கள் ஒரு பலமான அணிக்கிட்ட தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். இந்த தொடர் ஒவ்வொரு நேரத்துலையும் எங்கள் அணி வீரர்கள் அபாரமாக விளையாண்டு வெற்றி பெற்று தந்தாங்க எங்கள் அணிக்காக. எங்களுடைய பவுலர்கள் நல்ல முறையில் செயல்பட்டு இருந்தாங்க. நாங்கள் டாஸை வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய டார்கெட் அடிக்கணும்னு நினச்சோம். பவர் பிளே நல்லா இருந்துச்சு. ஆனால் பவர் பிளே கடைசிலேயும் பவர் பிளேக்கு அப்புறமும் இந்திய சுழல்பந்து வீச்சாளர்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவங்க உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள், அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதனால தான் எங்களுடைய பேட்டிங் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணாங்க. நாங்கள் கூடுதலாக 20லேருந்து 25 ரன் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டியோடைய ரிசல்ட் எங்கள் பக்கம் மாறி இருக்க வாய்ப்பு இருந்துச்சு. மேலும் ரோஹித் சர்மாவுடைய அபாரமான மிரட்டலான ஆட்டத்தை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். ஃபைனலில் எங்களுக்கு எதிராக இப்படி அவர் விளையாண்டது தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம். அவரை மட்டும் நாங்கள் ஏர்லியாக விக்கெட் எடுத்தாலோ அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக போட்டியோடைய ரிசல்ட் மாறி இருக்கும். ரச்சின் ரவீந்திரா எங்களுடைய பேட்டிங் பந்து வீச்சுக்கு முக்கிய கட்டத்தில் கை கொடுத்தாரு. இவ்வளவு இளம் வயதில் கிரிக்கெட் அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. கேப்டனாக என்னுடைய முதல் ஐசிசி தொடரில் விளாட்றேன். இது எனக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்குது. எங்கள் அணி வீரர்கள் இந்த பயணத்தை சுலபமாக ஆக்கிட்டாங்க. நாங்கள் இந்த தொடர் முழுவதும் பல ஆடுகளத்தில் பல சவால்களை எதிர்கொண்டு விளையாண்டுருக்கோம். ஸோ ஃபைனலில் தோற்றதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு பலமான அணி கூட விளையாண்டு நாங்கள் தோற்றுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த தோல்வியிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம். அடுத்த வாட்டி நாங்கள் இன்னும் எங்களுடைய சிறந்த ஆட்டத்தை இந்தியாவுக்கு எதிராகவும் இது போல் முக்கியமான போட்டிகளில் கொடுத்து வெற்றி பெற போராடுவோம்னு மிச்சல் சாட்னர் தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. ஸோ மிச்சல் சாட்னர் சொல்கிற மாதிரியே கூடுதலாக இன்னும் இந்தியாவுக்கு எதிராக 20-30 ரன் அடிச்சிருந்தா நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்குமா? நியூசிலாந்தோடைய இந்த தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியனுடைய வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.